படத்தில் ஆரம்பத்தில் பழங்குடிய இன மக்கள் வாழும் பகுதி மலங்கரி மாவட்டம் ஒடிசா அப்படின்னு முதல்ல காமிக்கிறாங்க. அடுத்ததாக ஒரு வீடை காமிக்கிறாங்க. அந்த வீட்டில் துணிகள் எல்லாமே காஞ்சிக்கிட்டு இருக்குது. அடுத்ததாக அந்த வீட்டில் இருந்து ஒரு அம்மன் கோயிலை காமிக்கிறாங்க. அந்த வீட்டை சுற்றியே இந்த அம்மன் தான் ஒரு சிறப்பான அம்மனாக காமிக்கிறாங்க. அடுத்ததாக ஒரு பெரியவர் தட்டில் கூடையோடு வர்றாரு. அப்போது உள்ளே இருந்து இன்னொருத்தர் வராரு. அவர் சொல்கிறாரு, என்னப்பா இப்போயே வந்திருக்க அப்படிங்கிறாங்க. ஐயா, உங்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயம், இந்த ஸ்வீட்டை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னவனையுமே அடுத்த நிமிஷமே அவங்க பொண்ணும் வராங்க. அந்த பொண்ணுக்கும் இவர் ஸ்வீட் கொடுக்குறாரு. என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே வாங்கய்யா அப்படின்னு கூப்பிட்றாங்க. அங்கே போனவொடனே அவர் சொல்கிறாரு, ஐயா, அந்த சோசிக்கார் சொன்னால என் லட்சுமி குட்டியே போடாது, சினையே ஆகாது அப்படின்னு சொன்னாங்களே, ஆமாம் அப்படின்பாரு. ஆனால் நீங்கள் என்ன சொன்னீங்க, கண்டிப்பாக ஆகும் சொன்னீங்களே, அதே மாதிரியே லட்சுமி இப்போ சினையாக இருக்கியா அப்படிம்பாங்க. சீம்பால் எங்கே அப்படிம்பாங்க. சீம்பால் உனக்கு இல்லாததா, உனக்கு தான் மொத்தமாக எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அடுத்ததாக நமக்கு மட்டும் கொடுத்தா போதாது, ஊர் மக்கள் எல்லாத்துக்குமே கொடுங்க அப்படின்னு சொன்னோம். அவரும் சந்தோஷமாக ஊர் மக்கள் எல்லாத்துக்குமே கொடுக்குறாரு. அடுத்த சீன் காமிக்கிறாங்க. அடுத்த சீனில் இவங்க எல்லாமே சேர்ந்து உட்காந்து சரக்கு அடிச்சுட்டு சீட்டு வளர்ந்துட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து ஒரு ரவுடி ஒருத்தன் வர்றான். வந்தவொடனே அவங்க எல்லாமே என்ன பண்ணுறான், அந்த உள்ள மாடு ஈடு எல்லாத்தையுமே அடித்து விரட்டிக்கிட்டு இருக்கான். விரட்டிட்டு மொத்தத்தையுமே அவங்க மொத்தத்தையுமே எல்லாத்தையுமே வண்டியில் ஏற்றுறாங்க. அந்த சினையான அந்த மாடையும் சேர்த்து ஏற்றுறாங்க. ஆனால் அங்கே உள்ள மக்கள் யாருமே வாய் திறக்க முடியாமல் கண்ணை கலங்கிட்டு அப்படியே நிற்கிறாங்க. அடுத்த நிமிஷமே நைட்டு இரவு நேரத்தை காமிக்கிறாங்க. இரவு நேரத்தை காமிச்ச உடனே அப்போது இந்த பூசாரி தூங்கிட்டு இருக்கிறாரு. அவர் கனவுல ஒரு உருவம் தெரியுது. அந்த உருவம் என்னன்னா, ஒரு யானை அதில் ஒருத்தர் உட்காந்து வர்ற மாதிரி தெரியுது. அதை பார்த்த உடனே அவர் டப்புன்னு யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முழிக்கிறாரு. முழிச்ச உடனே அடுத்த நிமிஷமே அவங்க ஒரு பத்திரகாளி அம்மா